ஓம் சக்தி. சக்தியில் சக்தி கிரீசன் அவர்கள் மேலும் என்ன செஞ்சிருக்காருங்க அப்படின்னா, இவர் வந்துங்க 10 எசென்சியல்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிங்க 10 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்காருங்க. அது என்ன அப்படின்னாங்க, நான் அதை உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புறேனுங்க. இப்போ சொல்கிறேன். தி மோஸ்ட் செல்ஃபிஷ் ஒன் லெட்டர் வேர்ட் ஐ அவாய்ட் இட். தி மோஸ்ட் சாட்டிஸ்ஃபையிங் 2 letter word we use it. The most poisonous 3 letter word ego kill it. The most 4 letter word love value it. The most used 4 letter word love value it. The most blessing 5 letter word smile keep it. The fastest spreading 6 letter word rumor ignore it. The hard working 7 letter word success achieve it. The most enviable 8 letter word jealousy distance it. The most powerful 9 letter word knowledge acquire it. The most essential 10 letter word கான்ஃபிடன்ஸ் ட்ரஸ்ட் இட். தெய்வம் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, தெய்வம் மறுப்பதை யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு இவர் முடிச்சிருக்காருங்க. இதைய அமெரிக்காவில் வாழ்கின்ற என்ஆர்ஐ அவருடைய பொண்ணு வந்து அங்குள்ள கான்வென்ட்ல இந்த 10 எசென்சியல்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு அந்த பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு அந்த நாட்டின் ஜனாதிபதியாகிய ஒபாமா அவர்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காருங்க. அவர் இந்த பொண்ணு பேசுன்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு யார் என்னன்னு விசாரிச்சு பிறகு சக்தி கிரீசன் தான் இதை வந்து அனுப்பிச்சு எழுதி கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சு கிரீசன் அவர்களோட ஃபோனில் தொடர்பு கொண்டு ஒபாமா அவர்கள் பேசினார்களாம். பேசிட்டு, நீங்கள் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பணி செய்வதாக அறிந்தேன், என்னால் முடிந்த சிறு நன்கொடை $1000 அனுப்பி வைக்கிறேன், தவறாமல் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசினாருங்களா. அதே மாதிரி இவர் அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னாருங்களா. அவரும் அனுப்பிச்சு வச்சார். அதை எடுத்துக்கிட்டு இவர் அம்மா பாத்தில் வைக்கிறக்காக வந்துட்டு இருக்காருங்க. வரும் வழியில் இவர் தியானத்தில் ரொம்ப கெட்டிக்காருங்க. பஸ்ஸில் வந்துட்டு இருக்காரு சென்னையிலேருந்து. வழியில் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிது பஸ்ஸு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, ஏய் கீழே இறங்கு பஸ் விட்டு அப்படிங்கிறாங்க. இறங்கிட்டார். அங்கே லெஃப்ட் சைடு வேர் ரோடு போகுது, இல்லை கொஞ்சம் தூரமோ அப்படிங்கிறாங்க. போகிறார். அங்கே ஒரு ஆசிரமத்துக்கு தெரியுதா, அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் இந்த பணத்தை கூட ரசீதி போட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன ஆசிரம்னா முதியோர்கள் இல்லம். அப்போ அங்கே போய் ரசீதி போட்டோம்னால தான் தெரியுது அந்த முதியோர்கள் இன்னும் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது. இப்படி அம்மாவால் வழிநடத்தப்படும் மாபெரும் தொண்டரவர் சக்தியில் இவர் மறுபடியும் என்ன பண்ணார் பாருங்க. இவருக்கு ஒரு ஆசை. இவர் செவ்வாடையாக இருக்கும் பொழுது, அதாவது 9 இருமுடி 10 இருமுடிக்கு வராதுக்கு முன்னால், அப்புறம் தான் நான் ஆரஞ்சு கலர் போடுறோம், நம்மளும் இந்த மஞ்சள் ஆடை போட்டுக்கலாமே 10 இருமுடி ஆனா அப்படின்னு ஒரு ஆசை. ஒன்றும் ஆகலை. சரி பரவாயில்லன்னு சொல்லி இப்போ இருக்கிற செவ்வாடையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு. ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்திருக்கார். கீழே சேப்பு வெட்டி மேலே சேப்பு துண்டு போத்திருக்கார். சக்தி மாலையும் போட்டிருக்கார். ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு ஸ்டுடியோக்காரர் கொடுக்குறாரு. பார்த்தா இவர் எப்படி ஆசைப்பட்ட மாதிரி அதே மாதிரி வேஷ்டி வந்து மஞ்சளுங்க, மஞ்சள் ஆடை, துண்டு மட்டும் சிகப்பு, அந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்குது. அதை அவங்ககிட்ட காமிச்சார் சக்தியில். அதே மாதிரி சக்தியில் இவர் சொன்ன இன்னொரு விஷயம், பெங்களூரை சேர்ந்த ஒரு சக்தி அம்மாவை பாத பூஜை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த வீட்டு பையன், அந்த அம்மாவுடைய பையன் எதிர்ப்பு, என்ன போய் ஆம்பளை போய் அம்மான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு பிடிக்கல, நீ கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஆச்சா போச்சானால என்னென்னமோ மிரட்டி இருக்கிறான். அந்த அம்மாவில் மருவத்தர் வந்து அம்மாட்ட முறையிட்டு இருக்குது. உடனே அம்மா சொன்னாங்க, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் போக்கில் விட்டுரு, அவன் தொழில் என்ன அப்படின்னு. அம்மா ஃபோட்டோகிராஃபர்மா, அவன் ஃபோட்டோ எடுக்கும். அப்படியா, சரி, நான் வரும்பொழுது அவனவே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிக்க,
அதுக்கு உண்டான கூலியை பேசிக்க, முதலையே பேசி அந்த பணத்தையும் அவனுக்கு கொடுத்துரு, அவனு சும்மா எடுக்க வேண்டாம், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அம்மா அந்த வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பையனை ஃபோட்டோ எடுக்கிறா எல்லாம், ஏன்னா அப்புறம் கூலிக்கு வேலை செய்கிறானல்லவா, எடுத்தான் தீரோன்னு எல்லாம் எடுக்கிறான். மொத்தம் 30 ஃபோட்டோ எடுக்கிறான். எல்லாம் கடைசியில் அம்மா போனவனால டெவலப் பண்ணி பார்த்தா 29 ஃபோட்டோவில் அடிகளார், ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும் ஆதிபராசக்தி பெண் உருவம். அவ்வளவுதான். அவன் அன்னையிலேருந்து அம்மா பக்தன் ஆயிட்டானுங்க, தொண்டன் ஆயிட்டான், சிறந்த தொண்டனாக இருந்து கொண்டு இருந்தான். இதே மாதிரி சக்தியில் மருவத்தூருக்கு இவர் வந்திருக்காரு. ஒரு சமயம் சாப்பாடு 4-5 பேத்துக்கு ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. அதை கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இவர் ஒரு பொட்டணத்தை வச்சுக்கிட்டார். அதை வச்சு சாப்பிடலாம்னு அதை பிரிக்கும் பொழுது ஒரு வயதான கிழவி வந்து, சாமி எனக்கு பசிக்குது, சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்குது. உடனே தான் பிரித்த பொட்டணத்தை எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாரு. இவருக்கு சாப்பாடு இல்லை. சரி, நம்மளுக்கு அம்மா எங்கேயாச்சும் படி வந்திருப்பா அப்படின்னு இவர் பாட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் கார்ல இருந்து ஒரு தம்பதிகள் இறங்குறாங்க. அவங்க இவரை குறுக்காட்டி, சாமி உங்களுக்கு அங்கே சாப்பாடு கொண்டு வந்துருக்கிற, சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவருமே வாங்கி பசியோடு இருந்தார், நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு, உண்மையிலேயே எனக்கு தான் நிலைமை இந்த மாதிரி நடந்தது, சரி எனக்கு அம்மா இப்போ எங்கேயாச்சும் படி இறந்துருப்பான்னு சொல்லி நான் வந்துகிட்டு இருந்தேன், நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாருங்களா. உடனே அவர் சொன்னாங்க, நான் தானுங்க ஹைகோர்ட்டு நீதிபதி பக்தவச்சலம்னு சொல்லி சொன்னாருங்களா. அப்புறம் இவர் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் அவங்க இந்த ஜட்ஜு வந்துங்க அம்மாவை பார்க்க போயிருக்காரு. இப்போ அம்மா சொன்னாங்களா, என்னுடைய பரம தொண்டனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தீங்களா சார், அதனால உடனடியாக உங்களுக்கு நான் நன்றி கடன் செய்ய வேண்டியது இருக்குது, போங்க சார் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிங்க போங்க அப்படின்ட்டாங்களா. சாதாரணமாக அதே மாதிரி அவர் கொஞ்ச நாளே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டாருன்னு சக்தியில். இன்னொரு தடவை பாருங்க, இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் சக்திகளை அதுக்கு முன்னால இன்னும் வேறு சில விஷயங்களை சொல்றேன் கேளுங்க. நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பக்தர் தொண்டர், அதுக்கு பல விதமான பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. கணவன் பிரிந்து சென்று விட்டார், எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை, சொத்து பத்தில் பணம் காசு எல்லாம் இடைஞ்சல். அம்மாட்ட வந்தாங்க. அம்மாட்ட வந்து, அம்மா இந்த மாதிரி என்னோட பிரச்சனையெல்லாம் தாங்கவே முடியல, ரொம்ப கவலையாக இருக்குது, என்ன உடனே தெரியல, அம்மா தான் காப்பாற்றணும். அம்மா சொன்னாங்க, நீ ஆரம்ப காலத்தில் மேல்மருவத்தூர் வந்தப்போ கருவறை முன்னால நின்று என்ன வேண்டுன, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையோடு ஓரமாக உட்காந்து ஞாபகப்படுத்தி சொல், அது வரைக்கும் நான் ஒரு 10 பாத பூச்சி பார்த்துட்றேன் அப்படின்னு அம்மா தட்டம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்தருமே உட்காந்து யோசனை பண்ணியிருக்கிறாங்க. யோசனை பண்ண கேட்டி அது ஃப்ளாஷ்பேக்கில் முதல்ல மருவத்தூர் வந்தப்போ என்ன வேண்டணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி அம்மா அந்த ஒரு 10 தட்டத்தையும் பார்த்து முடிச்ச முன்னால, என்ன ஞாபகம் வந்துடுச்சா சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்கம்மா, நான் முதல்ல கருவறை முன்னால் வந்து நின்று முதல் தடவை வந்தப்போ எனக்கு இனிமேல் பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டும்னு அம்மாட்ட வரங்காட்டினம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீ குத்துது உடையுதுன்னா நான் என்ன செய்யிட்டேன் அப்படின்னாங்களாம் அம்மா. எப்படி சக்தியில்